வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லிசில இப்ப என்ன சுவாரஸ்யமா காரசாரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி போக முடியாதுங்க, நம்ம சேட்டா உட்காந்துட்டு இருக்காரு, நம்ம இப்படி போவோம். ஓகேங்களா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம மல்லிசில பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணாவுக்கு நெஞ்சு வலி ஐயோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாருங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து கிச்சன்ல அமைதியாக உட்காந்துட்டு பால் காய வச்சு உட்காந்துட்டு இருக்காருங்க. அந்த பால் கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல மல்லியோட மனசுல ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தாங்க ஓடுது. மல்லி அவ எனக்கு தேவையில்லை, என் பொண்ணுக்காக தான் அவங்க இருக்கா, இல்லைன்னா அடிச்சு தோத்துருவேன் அப்படி இப்படின்னு விஜய் சொன்ன டைலாக் எல்லாம் வண்டியில அப்படியே குருவி சுத்துற மாதிரி ஓடிட்டே இருக்குங்க. இது ஒரு பக்கம் ஓட அந்த இடத்துக்கு வராங்க நம்ம கியூட் வில்லி குண்டு ராஜேஸ்வரி வந்து நேரம் மல்லி கிட்ட பார்த்து மல்லியை பார்த்து, ஏய் என்னடி பண்ற அப்படின்னு கேட்க, என்னாச்சு மேடம் அப்படின்னு நம்ம மல்லி கேட்க, என்னது இது பால் இப்படி கொச்சி வீணாகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆஃப் பண்றாங்க. அந்த டைம்ல தாங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மல்லி நினைச்சு பேசிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லிக்கு ஒரு போன் கால் வருது. யாரான்னு பார்த்தா மல்லியோட அண்ணி. ஆமாங்க, இப்ப எதுக்குடா அவ கால் பண்றா, அவ சரியான வில்லியாச்சே, ஓல்ட் இஸ் கோல்டு வில்லி, அவ எதுக்கு போன் பண்றா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் எனக்குள்ள போச்சுங்க. ஆனா உண்மையா சொன்னா போன் பண்ணி, மல்லி உன் அண்ணனுக்கு இப்படிதான் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம், நெஞ்சு வலி, எங்க இருக்க சீக்கிரம் ஓடிவா அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம மல்லி பதட்டத்துல அப்படி துடிக்கிறாங்க. ஐயோ அண்ணாவுக்கு இப்படி ஆச்சா, என்ன நீ ஏதோ நீ அப்படின்னு சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வா மல்லின்னு சொல்ல நேரா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்டு பாக்குறாங்க. என்னாச்சு அண்ணி அப்படின்னு கேட்க, இப்படிதான் உங்க அண்ணா சாப்பிட சூழல் இருந்தா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருந்தாரு, நானும் இங்க என் வேலை கிச்சன்ல பார்த்து முடிச்சுட்டு போய் எட்டி பாக்குறேன், உங்க அண்ணன் என்னடானா கீழே போய் விழுந்துட்டு இருக்காரு, கீழே விழுந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம நெஞ்சை பிடிச்சிட்டு ஐயோ கதறாரு, பேச்சு மூச்சு இல்லாம நெஞ்சை பிடிச்சிட்டு கதறாரு. இதுல இருந்தே சந்தேகமா இல்ல, பேச்சு மூச்சு இல்லாம எப்படிங்க கத்துவாங்க. சரி ஓகே விடுங்க, அது நம்மளோட வில்லிஸ்னாலே அப்படிதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, மல்லிகிட்ட இதெல்லாம் சொல்ல உடனே மல்லி ஐயோ அப்படின்னு சொல்லி பதட்டத்துல போய் அங்க நின்று பாக்குறாங்க. அப்ப உள்ள இருந்து நம்ம டாக்டர் வழக்கத்துல வெண்ண ரொட்டி மண்டையை வெளியே வரான். ஆமாங்க, நம்ம வழக்கத்துல வெண்ண ரொட்டி மண்டைய டாக்டர் என்ன சொல்றாரு பார்த்தா, உங்க அண்ணாவுக்கு வந்திருக்குது மிகப்பெரிய சிவியர் ஹார்ட் அட்டாக், இதே மாதிரி இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்து ஆளு அப்சகண்ட் ஆயிடுவாரு, ஸோ அதனால மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு, அது இவ்வளோ பெருசா பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்காக நீங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் மொட்டையில அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். ஆமாங்க, நம்ம மல்லி வந்துட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த பூஜை அடிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப விஜய் வாங்கி வச்சாரு பாத்தீங்களா செயினு, அந்த பிரைஸ், அந்த செயினோட ரேட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிற காஸ்ட் ரெண்டும் ஒண்ணுதாங்க. 5 பவுன் 5 லட்சம், இங்க டாக்டருக்கு 5 லட்சம், ஆக மொத்தம் 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்க அண்ணாவை நீங்க பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போலாம், உங்க வீட்டுக்காரன் நீங்களும் பத்திரமா கூட்டு போலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல போனதை தான் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஐயோ 5 லட்சமா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க நம்ம மல்லி. இதுக்கப்புறம் சரி நீ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம விஜய் கிட்ட ஏதாவது உதவி கேட்டு ஏதாவது பண்ணலான்ட்டு மல்லி நேரம் விஜயை தேடுறாங்க. மேல் ரூமுக்கு போறாங்க, கீழ் ரூம் போறாங்க, பக்கத்து வீட்டுக்கு போறாங்க, டைனிங் டேபிள் போறாங்க, கிச்சன் போறாங்க, பாத்ரூம் கூட போயிட்டாங்க. ஆனா ஆள் இல்லை, ஏன்னா அவர் இன்னும் வேலையில இருந்து வரல. அதுக்கப்புறம் என்ன ஏதுக்கு தேடிட்டு இருக்க, என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல, அப்ப நம்ம மல்லி சொல்றாங்க, எங்க அண்ணாவுக்கு இப்படிதான் ஹார்ட் அட்டாக், என்ன பண்றதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5 லட்ச ரூபா வேணும், அது கேட்கலாம் ஒரு தேடிட்டு இருக்கேன், எங்க போயிட்டா இருக்கீங்க, இங்கப்பா நீ எங்கேயா நான் போய் ஏதாவது பண்ண, அவனை சும்மா டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கத்துறாங்க. உடனே வெண்பா குட்டி சொல்றாங்க, இவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு, நீங்க டாடா போன் பண்ணுங்க, டாடா ஹாடா கோடா அப்படின்ட்டு வருவாருன்னு சொல்ல, நம்மளோட மல்லியும் எடுத்தாங்க போன அடிச்சாங்க விஜய்க்கு. ஆனா நம்ம ராஜேஸ்வரி போன அப்படி கட் பண்ணிட்டாங்க, நீ எங்கேயாவது போய் என்ன பண்ண, அவனை கேட்காதன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மல்லி என்ன பண்றது தெரியல, கோவத்துல டென்ஷன்ல டிஃபரன்ஸ்ல ஐயோ ஹோ அப்படின்னு சொல்லி மண்டே பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறவங்க ஒண்ணு பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா, சரி நம்ம டைரக்டா விஜய் கிட்டே போய் பேசிடுவோம், விஜய் சார் தான் ஒரே வழி அப்படின்னு நேரம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க அந்த டைமிங்ல தாங்க நம்ம ராஜேஸ்வரி தேவையில்லாதெல்லாம் கிளப்பி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி மிகப்பெரிய சம்பவத்தை உண்டாக்குறாங்க. அந்த சம்பவத்துல விஜய் வீட்டுக்கு வந்துட்டு எங்க மல்லிகை கணக்கு எங்கேயோ போறா, எல்லாம் சொல்லிட்டு போறதா நினைச்சிட்டு இருக்கிறாளா, நீ தான் நினைச்சிட்டு இருக்க, அவசரத்துக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு குத்தி விடுறாங்க. வெந்த புண்ணுல வேலை பச்சுறாங்க, மயிலாடு வேலை பச்சுறாங்க, எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறாங்க, இப்படிலாம் ஊத்தி கொளுத்தி பிரச்சனை பெருசு பண்றாங்க நம்ம கியூட்டு ராஜேஸ்வரி. இதை பார்க்கும்போது ராஜேஸ்வரி கண்ணத்திலே தப்பட ஜப்புன்னு 2 மாறணும் அப்படின்னு கோவம் வருது அடிக்கணும்ட்டு. ஆனா அடிக்கிற உரிமை நமக்கு இல்லைங்க. ஸோ அதனால நம்ம வன்முறையை கடைபிடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ நாங்க அகிம்சையை கடைபிடிப்போம். காந்தி என்ன சொல்லியிருக்காரு, காத்து வாக்குல 2 காதல் வந்தாலும் கப்பு சுப்புன்னு காதை முட்டு நேரா போ, வாழ்க்கை நல்லா போகும், ஜம்முன்னு கும்முன்னு போகும்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அதனால நம்ம அந்த வழியை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நாங்கள் ஒரு வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வழி எங்கே போகுதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த வழி எங்கே போகுதுன்னு. குடிச்சட்டா நம்ம எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இதோ ஒரே விஷயம் தலைவன் போன அது கீழே வச்சு விழுந்துச்சு, நான் எடுத்ததுனால கீழே போறாரு. ஓகேவா, நம்ம இப்போ எங்கே போகிறோம், இந்த லொக்கேஷன் போகிறோம். மேப்ல தெரியலையா? சரி ஓகே, உங்கள் மேப்ல தெரியாது போல. சேட்டா சூரிய வெளிச்சத்துக்கு தெரியல. எவ்வளோன்னா இங்கேருந்து 246 கிலோமீட்டரு. ஆல்ரெடி காலையில் 250 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு 2.25 மணி நேரம் ட்ராவலுக்கு மேலே போயிட்டு இருக்கு. இந்த ட்ராவலில் போய் அங்கே புதுசாக இன்னொரு பிரச்சனையை பார்க்க போகிறோம். அந்த பிரச்சனையை சரி பண்ண போகிறோம். இதுக்கே 1/2 நாள் ஓடிச்சு. இன்னும் 1/2 நாளில் ட்ராவலில் 4 நாள் போய்டும். இந்த 4 நாள் ஒர்க்கு முடிச்சா மறுபடியும் நைட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் காலைல சொன்ன மாதிரி என் கம்பெனியே நைட்டுக்கு டின்னரு ப்ரொவைட் பண்ணுறதாங்க நினைக்கிறேன். காலையிலே கம்பெனி சாப்பாடு, மதியம் கம்பெனி சாப்பாடு, இப்போ நைட்டுக்கும் கம்பெனி சாப்பாடுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலையை கம்பெனி சாப்பாடு கிடைச்சா மறக்காம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆமாங்க, காலைல என்ன சாப்பிட்டுன்னு பார்த்தா இட்லி. அது இட்லின்னு சொல்லக்கூடாதுங்க. என் மொண்டாட்டி சொல்ற இட்லி கூட சரி மனசு இத்தனா அவளுக்கு தான் இட்லி சொல்ல தெரியாதுன்னு நினச்சி இப்போ தான் தெரியுதுங்க. அவ்வளோ கூட ரொம்ப கேவலமாக ஒர்ஸ்ட்டாக ஒரு இட்லினா நான் இன்னைக்கு சாப்பிட்ட இட்லி தான். கல்லை கூட கடிச்சு சாப்பிட்றலாம், அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க. ஏன் அதை வாயிலே சொல்லக்கூடாது, சரி அதை விடுங்க. அப்படிப்பட்ட இட்லியை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் காலைல வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அது பிரியாணி சாப்பிடலாம்னாலும் பிரியாணி கிடைக்கல. அதனால இது என்னங்க அது ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, அது சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும் போது போன் இப்படி தாங்க அடிக்கடி கீழே விழுந்து என் உயிரை வாங்குது. நான் என்ன பண்ணிட்டோம், ஸ்டாண்ட் இல்லை, அதனால இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்னா டம்மு கும்முன்னு கீழே விழுது. சரி நண்பர்களே, இதுக்கப்புறம் போன் காலில் ஆல்ரெடி 2 முறை வந்துச்சு. அபசம் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால வீடியோ மேலே பேசல. என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். நான் சாப்பிட்ட அந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நமக்கு தேங்க்யூ ஸோ மச். டாடா, சீ பாய்.